வணக்கங்க. இப்போது 2ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிறப்பு கல்வி தேவைப்படுதுங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு கொடுத்துருக்கிற சமச்சீர் கல்வி புத்தகத்தில் நம்ம படங்கள் மட்டும் நம்ம சொல்லித்தரோம். மன வளர்ச்சி குறைவு இருக்குது, ஆட்டிசம் குறைபாடு இருக்குது அப்படின்னாலும் நம்ம ஸ்கூலில் என்ரோல் பண்ணிடுவோம். குழந்தைங்களுக்கு தேவையான புத்தகம் வழங்கப்பட்டதுக்கப்புறம் நம்ம இப்படி அவங்களுக்கு சொல்லித்தரணும். இப்போ ஒரு பாடப்பகுதியில் என்னென்னலாம் படங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம். என்னென்ன படங்கள் இருக்குது சொல்லுங்கள் தம்பி. மட்டம், பட்டம், மட்டம், ம், மட்டம், ம், மட்டம், பட்டம், ம், மரம், 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 ஆ, வீடு, வீடு, ஆ, வனம், வானம். வானம் இங்கே இருக்கு, நீல நிறமாக இருக்குதா வானம். ம், மரம், மரம், வீடு, வீடு, பறவை, பறவை, இங்கே ஒரு பறவை இருக்கு, இங்கே ஒரு பறவை இருக்கு. குருவி, குருவி, புல், புல், பூக்கள், புக்கள், செடி, செடி. இப்படி படங்களை காண்பித்து நம்ம அவங்களுக்கு வார்த்தைகளை சொல்லித் தருவோம். இப்போ சம வயது இருக்கவங்க அதே பாடப்புத்தகத்தை பயன்படுத்துகிறாங்கன்னா அந்த பாடப்புத்தகத்துலேருந்தே நம்ம அவங்களுக்கு படங்களை பார்த்து அதோட பேரை சொல்கிறதுக்கு பழக்கிறோம். ஸோ இப்படி சொல்லும்போது என்னாகும் அப்படின்னா குழந்தைங்களுக்கு வகுப்பறைக்கு அவங்க போகும்போது அவங்க கற்றுக்குவாங்க. இப்போ வகுப்பறையில் சாதாரண மாணவர்கள் இருக்கும்போது சிறப்பு குழந்தைகளையும் நம்ம உட்கார வைக்கிறதுல சிரமம் இருக்காது. ஆனால் ஆரம்பத்துலேருந்தே நம்ம அதை பயிற்சி கொடுக்கணும். இப்போ இவங்க 1ஆம் வகுப்பு முடித்து 2ஆம் வகுப்பு போயிருக்காங்க, இவங்க வகுப்பில் உட்காந்து படிக்கிறதுக்கு இவங்க தகுதி ஆகிட்டாங்க. இப்போ இனி இந்த சாதாரண பாடப்புத்தகத்தை பயன்படுத்தி அவங்க பரீட்சை எழுத முடியும், எக்ஸாம் எழுத முடியும். இப்படி தான் நம்ம குழந்தைங்களுக்கு இந்த ஒருங்கிணைந்த கல்வியை நம்ம ப்ரொமோட் பண்ணுறோம்.